ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்குறீங்களா? எதனால் இந்த கனவுகள் தோன்றுது, எதனால், என்ன ரீசனால் இந்த கனவுகள் நமக்கு வருதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கனவுகள்னு சொன்னாலே பகலில் ஒரு சிலர் கனவு காணுவாங்க, நைட்டில் ஒரு சிலருக்கு கனவுகள் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகல் கனவுகள் மற்றும் இரவு கனவுகள் காண்றதுக்கான அந்த ரீசனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பகல் கனவுன்றது நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி நடக்கும்னு நினச்சா அதே மாதிரியான கனவுகள் நமக்கு வரும். ஆனால் இரவு கனவுன்றது மட்டும்தான் நம்ம நினைக்காமலே நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இப்படி வரக்கூடிய கனவுகள் நமக்கு ஃபுல்லாக ஞாபகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லா கனவுகளுமே முழுமையாக ஞாபகம் இருக்காது. இப்படி மறக்கக்கூடிய கனவுகள் ஏன் நமக்கு தோன்றணும், என்ன ரீசனால் நமக்கு தோன்றணும்? நார்மலாக கனவுகள் நம்மளோட பிரெயினை ஆக்டிவாக வைக்கிறத காட்டிலும் நமக்கு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஆபத்துகளாக இருக்கட்டும் சரி, அல்லது அடுத்து வரக்கூடிய விஷயங்களுக்காகவும் சரி, நம்மளை அலர்ட் பண்ணுதுங்கன்னு சொல்கிறாங்க. மிக முக்கியமாக ஒரு சின்ன ரிசர்ச் ஒன்று நடந்துகிட்ருக்கு. அதில் சில பேருக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பசிலை ஒன்று காமிச்சிருக்காங்க. அதாவது ஒரு மேஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அது கம்ப்ளீட் பண்ணுற வழியை தேடி கண்டுபிடிக்கணும். சில பேருக்கு இதை காட்டி தூங்க வச்சுருக்காங்க, அண்ட் ஒரு சில பேருக்கு இதை காட்டி இதை மெமரியில் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. தூங்கினவங்க அவங்க மெமரியில் இந்த பசிலை மொரர்லெஸ் சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க எழுந்த பிறகு 2 பேரையும் ஒரே டைமில் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த தூக்கத்திலேயே கனவு கண்டாங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாருமே இந்த பசிலை சீக்கிரமாக சால்வ் பண்ணி முடிச்சிட்ருக்காங்களாம். ஸோ மெமரைஸ் பண்ணவங்க கொஞ்சம் லேட்டாக சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் தங்களோட பிரெயினில் சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த பசிலை மெமரைஸ் பண்ணிவிட்டு அவங்க தூங்கும்போதே கிட்டத்தட்ட சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் பிரெயினில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வரப்போகிற எல்லா விஷயத்தையும் ஒரு மெமரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. இது தெரியாமலே நடக்குது. ஆரம்ப காலத்தில் முக்கியமாக இருந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் உயிர் வாழ்கிறதுக்காக நிறைய வேட்டையாடினாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணினாங்க. ஸோ அவங்க பார்க்குற எல்லாமே பிரெயினில் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் பண்ணி அடுத்து வரக்கூடிய ஆபத்தான விஷயங்களுக்கு ஒரு மெமரியாக, அதாவது ஒரு சொல்யூஷனாக சேவ் பண்ணி வச்சுருக்கு. இதுதான் அவங்களோட பிரெயின்லேயும் ட்ரீம்ஸாக வந்திருக்கு. நம்மளோட நிஜ வாழ்க்கையிலும் கூட நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்க. நம்ம கனவுகளில் பார்க்குற எல்லா மனிதர்களுமே நம்மளோட நிஜ வாழ்க்கையிலையும் கூட பார்த்துருப்போம். அவங்கள உங்களுக்கு பர்சனலாக தெரிஞ்சிருக்காது. ரோட்டில் பார்க்கும்போதோ இல்லை வெளியில் வேறு ஏதாவது பிளேஸ்க்கு போகும்போது பார்க்கும்போதோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகும்பொழுது பார்த்துருப்பீங்க. இவங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்க மாதிரி இருக்கேன்னு ஒரு சிலரை பார்க்கும்போது மட்டும் கேட்கணுன்னு தோணும். அதுக்கு இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகியிருக்கக்கூடிய அவங்களோட ஃபேஸ் தான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு புரிஞ்ச விஷயங்கள். புரியாத நிறைய விஷயங்கள் கனவுகளில் நடக்கும். மிக முக்கியமாக உங்களால் கனவுகளில் பேப்பர்ஸையோ இல்லை புக்ஸையோ ஏன் டைமை கூட பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, கண்ணாடியில் கூட உங்கள் முகத்தை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்கணுன்னு நினச்சாலும் வேறு ஒருத்தரோட ஃபேஸை தான் அந்த கண்ணாடியில் பார்க்க முடியுமா? என்னோட கனவில் நான் பேப்பரையோ இல்லை புக்ஸையோ இல்லை டைமை கூட நான் பார்த்தது இல்லைங்க. நீங்கள் உங்களோட கனவுகளில் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கனவுகளை பற்றி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கனவுகள் தொடரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.